கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நற்கருணை ஆராதனைக்கு நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். I bring greetings and welcoming all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் நாம் அருட்பணி மாதமாக மந்த் ஆஃப் மிஷன்ஸாக நாம் அனுசரிக்கவிருக்கிறோம். ஸோ ஆகையால் இந்த அருட்பணி ஊழியத்தை குறித்ததான வார்த்தைகளை கேட்கவும், நம்மை ஆயத்தம் செய்து நம்மை டெடிகேட் பண்ணி ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக வாருங்கள், உங்களை நான் அழைக்கிறேன். அந்த சிந்தனையோடு இந்த ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். குடும்பமாய் வீடுகளிலே நம்ம ஆராதித்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசனம் நம்மை ஒருபோதும் ஒரு காலம் விட்டு விலகாததா இருக்கிறது. அந்த சிந்தனையோடு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us look to God in prayer. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்காய் உமக்கு நன்றி. இன்னமும் கூட ஆண்டவரே, தொடர்ந்து இடைவிடாமல் உமக்கு ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு நீர் வாய்ப்பு தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி. Father, we bring you glory and we worship you and praise you for giving us this opportunity without end, Lord, that we have an opportunity to praise you, to worship you. இதோ ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் குடும்பமாய் எங்களுடைய வீடுகளிலே ஆராதனை செய்யும் பொழுதும் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னீர். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இருக்கிறீர். உம்முடைய பிரசனம் எங்களை தேற்றட்டும், உம்முடைய பிரசனம் எங்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தையினால் எங்களை இடை கட்டும் ஆண்டவரே. இதோ நற்கரணியிலே நாங்கள் பங்கு பெறும் பொழுதும் கூட உம்முடைய ஆண்டவரே பிரசனம் ஆண்டவரே அதிகமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய ஆறுதலினாலும் உம்முடைய பலத்தினாலும் எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தும். ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை நமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனையில கிறிஸ்து இயேசு நீர் ஒருவரே மகிமைப்படும்படியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். வாருங்கள், இப்பொழுது நாம் மாறி மாறி வாசத்தலுக்கு எழுந்து நின்று ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர்,
என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மைப் போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மைப் போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மைப் போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மைப் போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே.
பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். எஸ், உடைய பாதத்தில் சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு. எஸ், உடைய பாதத்தில் ஜீவன் உண்டு தகப்பனே. உடைய பாதம் எங்களை பலப்படுத்துகிற பாதம், எங்களுக்கு சுகத்தை அளிக்கிற பாதமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசம் உண்டு, பாசம் உண்டு, அப்பா இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் அப்பா உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை எவ்வளவாய் நேசிக்கிறேன். உம்மை எல்லாம் எனக்கு யாருன்னு தகப்பனே. ஹalleluya. இயேசுவே, நேசரே, என் ஆத்ம நேசரே. ஓ யாஷரமாசகசலே, அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே உம் பாதமே. நேசிக்கிறேன் உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா, என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறேன். Oh, how much I love you, Jesus. என்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே. I love you so much. உம்மை நேசிக்கிறேன் அப்பா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே. சத்தியம் தகப்பனே, என் தெய்வமே, என் இயேசுவே. உம்முடைய பாதத்திலே எல்லா கஷ்டமும், எல்லா பாரமும், எல்லா வியாதிகளும் நீங்கும் அல்லவா தகப்பனே. இப்போதும் என்னோடு கூட உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா வேதனைகளும், வியாதிகளும், கடன் பிரச்சனைகளும், அவர்களை நெருக்குகிற எல்லா அந்தகாரமும் மாறட்டும் ஐயா. கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் இப்பொழுதே துடைப்பீராக. ஆணிகள் பாய்ந்து உம்முடைய பாதத்தை கட்டி பிடிக்கிறோம் ஐயா. இப்பொழுதே உம்முடைய ரத்தம் ஒவ்வொருடைய பாவங்களையும் சாபங்களையும் கழுவட்டும் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அல்லவா. இன்று உம்மை நோக்கி பார்த்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருடைய முகங்களையும் நீ பிரகாசம் அடைய பண்ணுவீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் தகப்பனே.
வாருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதனை செய்து நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற உலாவுகிற தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே குடும்பமாய் நாங்கள் உம்மை துதித்து உம்மை பாடி ஆண்டவரே உம்மை ஆராதித்து இதோ உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தரின் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பார்லிமெண்ட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எது சிறந்தது என்று அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த எங்கள் தேசத்தின் அரசியல் நிலைமையை கர்த்தர் நீர் மாற்றி நீர் ஆசீர்வதித்து நல்ல ஒரு சிறந்த நிலையை கொண்டு வந்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அகற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அனாதியின் தீர்மானத்தின்படி உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நிறைவேறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, தொடர்ந்து எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே இந்த கோவிட் கேசஸ்க்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே பலர் பாதிக்கப்பட்டு பல உயிர்கள் இழப்பு, இதோ ஆண்டவரே இன்னும் கேசஸ் அதிகரித்து கொண்டு ஆண்டவரே இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அப்பா இயேசு நாமத்தில் நீர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் மன்றாடி கெஞ்சி ஜெபித்து வருகிறோம். நீர் இந்த கோவிட்க்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஆண்டவரே இது இராதபடி வேறொரு கர்த்தரை நீர் பிடுங்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கோவிட்னாலே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஆண்டவரே தங்கள் நேசித்த குடும்பத்தினரை இந்த கோவிட்னாலே இழந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நீர் ஆறுதலை கொடுக்க, அவர்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மரணத்தை சந்தித்து ஆண்டவரே பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றர வாழனை நீர் அனுப்பி ஆறுதல் படுத்த, சுகப்படுத்த, பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த கோவிட்னாலே பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்டை பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு நாமத்திலே சுகப்படுத்துவீராக, இயேசு நாமத்திலே சுகப்படுத்துவீராக. எங்கள் தேசத்தின் மேலே, எங்களுடைய சபைகளின் மேலே, உம்முடைய பிள்ளைகள் மேலே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களின் மேலேயும் உம்முடைய சுகமளிக்கு வல்லமை இப்பொழுது இயேசு நாமத்தில் இறங்கட்டும், இயேசு நாமத்தில் இறங்கட்டும், இயேசு நாமத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்த, குணப்படுத்த வல்லமையுள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்றும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்படியாய் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த கோவிட்னால பலர் வேலையை இழந்து சம்பளம் குறைவாய் ஆண்டவரே பலர் பல தேவையில இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபித்து ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, இந்த கோவிட்னால இன்னும் ஆண்டவரே அநேக ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவரே படிக்கிறவர்கள், காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவரே ஆன்லைன் கிளாஸஸ்னால பலவிதமான ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சமாதானத்தை, நீர் அவர்களுக்கு பலனை கொடுத்து படிப்பிலே எப்படியாவது கவனம் செலுத்தி படித்து ஆண்டவரே கல்வியிலே சிறந்து விளங்க கர்த்தர் நீர் கிருபை தாரும். தொடர்ந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செய்கிறவர்கள், ஆன்சைட்டில் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்து கொண்டு வழி நடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தமாய் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே தற்கொலையின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கர்த்தாவே, இந்த நம்பிக்கை இல்லாத உலகத்திலே, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையிலே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே நம்பிக்கையாக இருக்கிறீர் என்ற ஒரு சத்தியம், உம்முடைய நம்பிக்கையின் பிரசன்னம் வார்த்தை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீர் அனுப்பும்படியாய், எங்கள் தேசத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தவறான வாழ்க்கையில் முடிவு எடுக்காதபடிக்கு கர்த்தாவே, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நிச்சயம் முடிவு உண்டு என்ற ஒரு மனப்பக்குவத்திற்குள்ளாக, ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக வருவதற்கு நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், நீர் உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்காதபடிக்கு நீர் காத்து கொண்டு வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. எங்களுடைய சபை சினாவா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியும். நாங்கள் ஒருத்தருக்கொருத்தர் ஜெபித்து, ஒருத்தருக்கொருத்தர் ஜெபத்திலே ஆண்டவர் உறுதியாக நாங்கள் தரித்திருந்து, உடைய வார்த்தையிலே தரித்திருந்து, ஆண்டவர் உடைய சமூகத்திலே காத்திருந்து நாங்கள் பலப்படுத்த, உற்சாகப்படுத்த எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும். எங்களை நீர் காண்கிற தேவன், எங்களை கைவிட மாட்டீர். எங்களை கரம் பிடித்து நீர் நிச்சயம் வழி நடத்துவீர். பாதை முடிந்ததென்று நினைத்து கொண்டிருந்தாலும் அங்கே ஒரு வழியை திறக்க, ஒரு பாதையை திறக்க நீர் வல்லமையுள்ளவரப்பா. அப்படியா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாதையை திறந்துவிடும். அடைப்பட்ட எல்லா கதவுகளை இயேசு நாமத்தில் திறந்து விடுவீராக ஆண்டவரே. அங்கே ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். எல்லா துதி, எல்லா கனம், மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து செல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிறங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகிறது என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் இருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து அமருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். இந்த வேளையில் விசேஷித்த ஜெபம். இந்த 8ஆம் மாதத்திலே திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டிலே நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கிறேன். I'm going to pray for all those who are celebrating your wedding anniversary and birthdays. Kindly stand from wherever you are and we are going to pray and bless you. வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட கைகளை அவங்களுக்கு நேராக உயர்த்தி ஜெபித்து நம்ம அவர்களை ஆசீர்வதிப்போம். கண்களை மூடி அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 8ஆம் மாதத்திலே திருமண நாள், பிறந்த நாளை அனுசரிக்கிற ஒவ்வொரு தம்பதிகளுக்காக, ஒவ்வொரு நபருக்காக நான் ஜெபித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் வாழ்த்துகிறோம். திருமண வாழ்க்கையிலே தேவையான அஸ்திபாரமான அன்பு ஆண்டவரே நிலை நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு கணவன் மனைவி உறவிலும் என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய தியாகம் நிறைந்த அகாப்பேயின் அன்பினாலே நிரப்பி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கஷ்டமான காலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதும் கணவன் மனைவி உறவு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்முடைய வார்த்தையிலே பலனடைய பெருக ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். பிசாசனம் கொண்டு வந்து போடுகிற எல்லா தடைகளையும் இயேசு நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் சமாதானத்தையும் அன்பையும் திருமண உறவிலே பலப்படுத்துவீராக. தொடர்ந்து பிறந்த நாளை அனுசரிக்கிறவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையிலே பிறந்த நாளின் ஆண்டவர் ஒரு வருஷத்தையே நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். அது எல்லாம் உம்முடைய கிருபை, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபையை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய எல்லா இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றும். அவர்கள் ஆண்டவரே பிறர் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீர் வைத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். திருமண நாள், பிறந்த நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Blessed wedding anniversary and blessed birthdays. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் வேத வாசிப்புக்கு நம் அனைவரும் எழுந்து நிற்போம். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நம் பலன் அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியம் முடிந்த பிறகு நமக்கு நற்கருணை, நம் குடும்பமாய் ஒன்றாய் சேர்ந்து பயபக்தியோடு நம் நற்கருணையிலே பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். I bring greetings to all of you in the name of Jesus. இந்த வேளையிலும் நிச்சயமாக குடும்பமாய் நம்முடைய வீடுகளிலே சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த மாதம் அருட்பணி மாதம் என்பதினால் நான் இந்த செய்தியும் இன்றைய நாளைக்கு அருட்பணி ஊழியத்தை ஒட்டி மிஷன்ஸ் மினிஸ்திரியை சார்ந்துதான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். வாருங்கள், திறந்த மனதோடு இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்ம பலப்படுவோம், ஆயத்தப்படுவோம். லெட் us pray. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் வந்த முதல் மிஷனரியாக இருக்கிறீர். அதையொட்டி இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். நாங்களும் இந்த அருட்பணி ஊழியத்தை, உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து ஆண்டவரே பிறருக்கு மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகிற அந்த ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். அதை அறிந்தவர்களாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு நாங்கள் பலனடைய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நமக்கு எடுக்கப்பட்ட பகுதி மார்க் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 37 முடிய. மார்க் சாப்டர் 7 verses from 31 to 37. He has done everything well. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே 4 காரியங்கள் நான் பகிர்ந்து கொண்டு உங்கள் அனைவரையும் பலப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் நான் இருக்கிறேன். முதலாவது காரியம், இன்றைக்கு இந்த பகுதியை நம்ம வாசித்திருக்கிறோம். வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம வாசிச்சிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை, பேச முடியாத ஊமையும் செவிடனுமான ஒரு மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதிலிருந்து 4 காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் காரியம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறது கிராஸ் கல்ச்சரல் மினிஸ்ட்ரி. கலாச்சாரத்தை தாண்டி, கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்ட ஊழியம் என்ற தலைப்பிலே, என்ற பாயிண்ட்லே முதல் காரியமாக உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். இன்றைக்கு அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் 31வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம் என்றால், மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேய கடல் அருகே வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இதற்கு மேலுள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தீரு சீதோன் என்ற பட்டணத்தில் சீரோபெனிக்கையா என்ற ஒரு பெண்ணினுடைய மகளுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்கும். அங்கே போயிட்டு ஆண்டவர் சுகப்படுத்திட்டு, அடுத்து இப்போ டெக்கபோலிஸ், இங்கிலீஷில் டெக்கபோலிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்தின் வழியாய், கலிலேயா பட்டணத்தின் வழியாய் அவர் வருகிறதை பார்க்கிறோம். டெக்கபோலிஸ் என்றால் 10 cities, 10 பட்டணங்களை சேர்ந்தது தான் இந்த டெக்கபோலி ரீஜியன். இது ஒரு சுற்று வட்டாரமாக இருக்கிறது. அந்த பகுதியில் யாரு வசித்தார்கள் என்று சொன்னால், predominantly inhabited by the non-Jews. யூதர் அல்லாதவர்கள் தான் அங்கே மெஜாரிட்டி பீப்பிளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே யூதர்களும், ஒரு சில யூதர்களும் அந்த பட்டணத்திலே வாழ்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத், ஊழியம் செய்தது ஜெருசலேம் மாத்திரமல்லாமல் ஜெருசலேமை தாண்டி, கலாச்சாரத்தை தாண்டி, இனத்தை தாண்டி ஆண்டவர் இன்னும் பல இடங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் போய் ஜனங்களை சந்தித்து அவர் ஊழியம் செய்தவராய் காணப்பட்டார். He went to Galilee, he went to Judea. சமாரியாவுக்கு போனார், தீரு சீடோன் டயன் சைடன் என்ற பட்டணத்திற்கு போனார், செசரியா பிலிப்பாய் என்ற பட்டணத்திற்கு போனார், டமஸ்கஸ்க்கு போனார், இப்பொழுது டெக்கப்போலி என்ற பட்டணத்திற்கு. ஸோ அப்போ இயேசு ஒரே இடத்துல, குறிப்பாக இந்த மிஷன் ஊழியம் செய்யும் பொழுது, அருட்பணி ஊழியம் செய்யும் பொழுது ஒரே இடத்துல இருந்து அவர் ஊழியம் செய்யாமல், எங்கே கலாச்சாரம் வேறுபட்டு இருக்கிறதோ, எங்கே இனம் வேறுபட்டு இருக்கிறதோ, எங்கே வழிபாடுகள் வேறுபட்டு இருக்கிறதோ, அந்த இடங்களை நாடி தேடி சென்று அவர் ஊழியம் செய்தவராய் காணப்பட்டார். Today when we some may have a misconception about missions that we need to go abroad to do the ministry. சிலருக்கு மிஷன்ஸ் என்றாலே வெளிநாட்டுக்கு போய் அல்லது வேறு இடங்களுக்கு போய் ஊழியம் செய்வதென்று நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் டுடே ஜீசஸ் showed that we can still reach out to the people within our country, within our place, within our vicinity with cross cultural ministry. இன்றைக்கு நாம் வெளிநாடுகளுக்கு போய் தான்
பிற இடங்களுக்கு போய் தான் நம்ம வந்துட்டு இந்த மிஷன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அல்ல. இயேசு அவர் வாழ்ந்த எருசலேமிலே மற்றும் சுற்றி இருக்கிற மற்ற பட்டணங்கள், மற்ற கலாச்சாரம் நிறைந்த மக்களை சந்தித்து அவர் ஊழியம் செய்தார். ஸோ இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். We learn today that cross cultural ministry in missions means also to cross the boundary of the culture. கலாச்சாரத்தை இனம் தாண்டி அவர்களுடைய வழிபாடு வழிமுறைகளை தாண்டி அதற்கு மேற்பட்டு போய் ஊழியம் செய்கிறது தான் இந்த அருட்பணி ஊழியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Acts of the Apostles chapter 1 verse 8. தமிழில் நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தில் அவர் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் எப்படி வாழ்வீர்கள், என்ன ஊழியம் செய்வீர்கள் என்று சொல்லும் பொழுது இடத்தை குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் ஜெருசலேமை குறித்தும் பேசல. அவர் அதையும் தாண்டி யூதேயா, கலிலேயா, சமாரியா, இன்னும் மற்ற உலகமெங்கிலும் போய் நீங்கள் என்னுடைய ஊழியத்தை செய்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னது போல நீங்க பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்திலே சபை, ஆதி திருச்சபை ஒரு பெரிய ஒரு உபத்திரவத்தை, ஒரு பாடை கடந்து சென்றது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த ஒரு உபத்திரவம், பாடுகளை கடந்து சென்ற பொழுது எல்லாரும் சிதறப்பட்டு போனார்கள். சீஷர்கள் எல்லாரும் சிதறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் 8வது அதிகாரத்தில். அப்படி பார்க்கும் பொழுது சிதறப்பட்டு எல்லாரும் எங்கே போனாங்களா? ஜூதேயா, சமாரியா என்ற பட்டணத்திற்கு தான் அவர்கள் போய் வேறு மக்கள், வேறு கலாச்சாரம் நிறைந்த மக்களோடு அவர்கள் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலர் 8:5 பிலிப்பு சமாரியாவுக்கு போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அழைப்பு என்ன என்று சொன்னால், கர்த்தர் நம்மை கலாச்சாரத்தை தாண்டி இந்த ஊழியத்தை செய்ய முடியாக அழைக்கிறார். The Lord calls us to do this missions work beyond culture. கலாச்சாரத்தை தாண்டி, அதாவது நம்முடைய இந்திய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு மாத்திரம் நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இராதபடிக்கு வேறு இன மக்களுக்கும் வேறு கலாச்சாரம் கொண்ட மக்களுக்கும் நாம் ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தேசம் பல இன மக்கள், பல மத மக்கள், பல கலாச்சாரம் நிறைந்த ஒரு மக்கள் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கிறது. ஆகையால் இன்னைக்கு இயேசு செய்தது போல நீங்களும் நானும் செய்ய வேண்டும். So therefore let us individually make effort to share the love of God beyond culture. கலாச்சாரத்தை தாண்டி தேவனுடைய அன்பை போய் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அந்த ஊழியத்தை தான் இயேசுவும் செய்தவராய் காணப்பட்டார். ஸோ இது முதல் காரியம். இரண்டாவது நம்ம பார்க்கவிருக்கிறது இன்டர்செஷன், மன்றாட்டு ஜெபம் என்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போனார். ஜெருசலேமிலே யூத மக்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்யாமல் புறஜாதியர் மத்தியிலும் ஊழியம் செய்ய முடிய கலாச்சாரத்தை தாண்டி அவர் போகிறார். அவர் போகும் பொழுது என்ன நடக்கிறது? அவரை தேடி மக்களும் வருகிறார்கள். Jesus went to this place beyond culture and the people approached Jesus. The light was there. அங்கே இயேசு பிரயாணம் பண்ணி கலாச்சாரத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு போய் அங்கே நிற்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசுதான் ஜீவ ஒளியாய் இருக்கிறார் என்று. He is the light of life. அப்போ இயேசு ஒளியாய் அந்த பட்டணத்திற்கு போய் காலை எடுத்து வைத்து பிரசன்னமாகுதலை வெளிப்படுத்தும் பொழுது the people who lived in darkness sought after the light. இருளிலே வாழ்ந்த மக்கள் இயேசுவினிடத்தில் இருந்த ஒளியை பார்த்து அந்த ஒளியை தேடி அவர்கள் வருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். If we can first make the contact, the people will come to Jesus. இன்றைக்கு நாம் இயேசுவை போல முதல் படியை எடுத்து மற்ற கலாச்சாரம் நிறைந்த மக்களை, மற்ற பல இன மக்களை நாம் சார்ந்த அவர்களை தேடி அவர்களிடத்தில் போய் சேருவோம் என்றால் நிச்சயம் அவர்களும் இயேசுவினிடத்திலே வருவதற்கு ஒரு கதவு திறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடும். ஸோ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை இது சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு போகிறார்.
இந்த பட்டணத்திற்கு போன உடனே மக்கள் இயேசுவை பார்க்கும்படியாக தேடி வருகிறார்கள். ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த டெக்கபோலியில் வாழ்ந்த மக்கள் இயேசுவை கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். The people who lived in the region of Decapolis, they have heard about Jesus Christ previously. எங்கே, எப்பொழுது என்றால் மார்க்கு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் லேட்டர் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. அங்கே வந்துட்டு ஒரு அசுத்தாவியை பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். லீஜியன் என்று பல ஆவிகள் கொண்ட அசுத்தாவிகள் பிடித்த ஒரு மனிதனுக்கு இயேசு சுகம் கொடுக்கிறார். 20வது வசனத்தில் பாருங்க, அழகாக சொல்லுகிறது மார்க்கு 5:20. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சுடுகாட்டில் ஒரு அசுத்தாவி, பல ஆவிகள் பிடித்திருந்த ஒரு மனிதனை இயேசு சுகப்படுத்திட்ட பிறகு இந்த மனிதன் தனக்கு கிடைத்த அந்த விடுதலையை தெக்கப்போலி பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தினார். ஸோ ஏற்கனவே இந்த தெக்கப்போலியில் இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த மனுஷன் மூலமாய், விடுதலை பெற்ற இந்த மனுஷன் மூலமாய் தெரிய வந்திருக்கிறது. இப்பொழுது தெரிய வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு இந்த பட்டணத்திற்கு, இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, now the people of that region in the Decapolis, they took a great effort to bring a deaf and mute person to Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த மக்கள் எல்லாரும் ஊமையனும் செவிடனும் ஆகிய ஒரு மனிதனை இயேசுவினிடத்திலே அவர்கள் சுமந்து கொண்டு அவரிடத்திலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கொண்டு வந்தது மாத்திரமல்லாமல் வசனம் 32 அப்படியாக சொல்லுகிறது. மார்க் 7:32. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆங்கிலத்திலே they begged Jesus to lay his hand upon him. அந்த மனிதன் மேல், அந்த வியாதிப்பட்ட மனிதன் மேலே கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி they begged. அவரை குறித்து அவரிடத்தில் மன்றாடினார்கள், அவரிடத்தில் விண்ணப்பம் செய்தார்கள், அவரிடத்தில் வேண்டினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Now this shows that the people in a way interceded and prayed for a person who can't pray for himself for healing. இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? நாவை திறந்து தனக்கு இந்த தேவை இருக்கு என்று சொல்லி தனக்குத்தானே ப்ரே பண்ண முடியாத, ஜெபிக்க முடியாத, இயலாத ஒரு மனிதனை என்ன செய்கிறார்கள்? இயேசுவினிடத்திலே இவர்கள் முயற்சி எடுத்து இயேசுவினிடத்திலே அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். They took great effort to bring this person to Jesus Christ. In a way they actually interceded for this person. இந்த மனிதனுக்காக இவர்கள் மன்றாடினார்கள், ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். They approached Jesus on behalf of the sick. இந்த மனிதனுக்காக இவர்கள் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் they could have approached Jesus for themselves. இயேசு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த மக்கள் எல்லாருமே தனக்காக, தன்னுடைய தேவைக்காக இயேசுவினிடத்தில் அவர்கள் வந்திருக்கலாம். But they found the need of these men was greater than theirs. அவர்கள் என்ன பார்த்தார்கள்? நமக்கு தேவை இருக்குதான், நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு கஷ்டம் இருக்குது, ஆனால் நம்ம காட்டிலும் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாமல் இருக்கிற இந்த மனிதனுடைய பிரச்சனை தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு அந்த கூட்ட மக்கள் எல்லாமே அவனை இயேசுவினிடத்தில் சுமந்து கொண்டு வந்து அவனுக்காக அவர்கள் செபித்து மன்றாடினார்கள். எனவே they helped this man by praying for him. அவனுக்கு எப்படி உதவி செய்தார்கள்? ஜெபத்தின் மூலமாய், மன்றாட்டின் மூலமாய் அவனுக்கு உதவி செய்தார்கள். ஜெபம் எப்படி உதவியாக முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி இருக்கலாம். How can prayer be an help to a man? The Bible says the prayer can be a help to a man. வேதம் சொல்லுகிறது ஜெபம் ஒரு மனிதனுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம், 2 Corinthians chapter 1 verse 11 இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுகிறார்? 11வது வசனம், அநேகர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். Help us by prayer. அப்போ பவுல் ஜெபத்தை எப்படி பார்க்கிறார்?
கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மனிதர்கள் இந்த பேச முடியாத செவிடனாய் இருக்கிற இந்த மனிதனுக்காக ஜெபித்தார்கள், இயேசுவினிடத்தில் மன்றாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முதல்ல நம்ம பார்த்தோம், நாம் பிறருக்காக கலாச்சாரத்தை தாண்டி இயேசுவினுடைய அன்பை சொல்ல வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலும் இந்த பகுதியில் பார்க்கிறோம். Today the church must pray and intercede for one another beyond culture. இன்னைக்கு நாம் நமக்காக மாத்திரம், நம்முடைய சபைக்காக மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாய் அல்லாமல், இன்னைக்கு கலாச்சாரத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, மதத்தை தாண்டி எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கோவிட் கேசஸ்னால எத்தனையோ இன மக்கள், மத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேலையை இழந்திருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலவிதமான வியாதி, பலவிதமான பிரஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன மக்களும், எல்லா மத மக்களும், எல்லா கலாச்சாரத்தில் வேறுபட்ட மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். We need to pray for all people, everyone regardless of race, religion and class. எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு குறிப்பிட்ட நாள், இந்த நாள் தான் ஜெப நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாள் மாத்திரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்கிறோமா? இல்லை, எவ்ரிடே we intercede for one another. ஒவ்வொரு நாளும் பிறருக்காக மன்றாடி கொண்டே ஜெபித்து கொண்டே இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். Abraham interceded for Lot and he was delivered from the destruction. ஆபிரகாம் லோத்துக்காக மன்றாடி ஜெபித்தார். லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் அந்த அழிவிலிருந்து காத்தார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறார். ஜெபத்தை என்றைக்கும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்றாடுகிறது நாம் விட்டுவிடக்கூடாது. ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Prayer is an action. ஜெபம் என்பது ஒரு கிரியையாய் இருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து ஜெபம் என்ற கிரியையிலே, ஆக்ஷனிலே நாம் இறங்குவோம், ஈடுபடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனிதனால முடியாத காரியத்தை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் அதிகமாய் பிறருக்கு ஜெபிக்கிற நேரத்தை நாம் செலவிடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். மூன்றாவது காரியங்கள் அடாப்டேஷன். இங்கிலீஷில் அடாப்டேஷன் அப்படி என்றால் அவர்களுக்கு ஏற்ப என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். Deaf and mute persons were protected under Jewish law but classed with other groups such as women, slaves and minors who are not educated enough to keep the law. பார்த்தீங்கன்னா ஊமையர்கள், பேச முடியாதவர்கள், செவிடர்களை ஜூவிஷ் லா, அதாவது யூதர்களுடைய கற்பனைகளிலே அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சேஃப்டியான இடம் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் எந்த ரேங்கில் வச்சிருக்கிறாங்கன்னா, அவர்களை பெண்கள் மற்றும் அடிமைகள் மற்றும் சிறு பிள்ளைகள் இந்த கிளாஸில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பெண்கள், அடிமைகள், சிறு பிள்ளைகள், இந்த பேச முடியாத ஊமைகள், இவர்கள் யாவரும் ஜூவிஷ் லா, அதாவது பழைய ஏற்பாட்டின் கற்பனைகளை கற்றுக்கொள்ள முடியாதவர்கள், கற்றுக்கொள்ள அனுமதி பெறாதவர்கள். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த மனிதனும் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் தான் இருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட மனிதனை இயேசுவினிடத்திலே அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள், இயேசு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. மெஜிஷியன்ஸ், மந்திரவாதிகள், அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சில ட்ரிக்ஸு, மேஜிக்கு அப்படிலாம் கொஞ்சம் செஞ்சு சுகம் கொடுக்குற காரியங்கள், விடுதலை கொடுக்குற காரியங்கள்லாம் செய்கிற காரியம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ அப்போ மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி மெஜிஷியன் வந்தால் ஓகே, இவர் என்ன செய்ய போகிறாரு, இவர் எப்படி என்ன ட்ரிக்கெல்லாம் செய்ய போகிறாருன்னு சொல்லி பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோடு காத்திருப்பாங்க. இதை அறிந்த இயேசு என்ன செய்கிறாரு, நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனை 33வது வசனத்தில், அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், ஜீசஸ் bringing him took him aside privately.
ஸோ அவருக்கு அப்போ இயேசுவானவருக்கு நல்லா தெரியும் இந்த மக்கள் வந்துட்டு ஏதோ இன்னைக்கு மேஜிஷியன் வந்திருக்கிறாரு, ஏதோ ட்ரிக் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. இயேசு அந்த மனிதனை தனியே, கூட்டத்தை விட்டு தனியே அவர் அழைத்து கொண்டு போகிறார். இப்போ போயிட்ட பிறகு ஆண்டவர் அங்கே ஒரு சில காரியங்களை செய்கிறார். ஜீசஸ் பெர்ஃபார்ம்ட் சம் ஆக்ஷன்ஸ் ஹியர். எப்படி மெஜிஷியன்ஸ் வந்துட்டு ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, நமக்கு தெரியும். இன்னும் கூட மேஜிக் ஷோ பார்த்தா அவங்க கையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி செய்வாங்க, எல்லாம் மறைஞ்சிரும் போவோம் வரும் அதெல்லாம் செய்வாங்க. ஸோ இப்போ இயேசுவும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் அவர் செய்கிறாரு. என்ன ஆக்ஷன் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 7வது அதிகாரம் 33, 34வது வசனத்தில் ஒரு சில ஆக்ஷன்ஸு செய்கிறார் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கிறது. இந்த ஆக்ஷன் அவர் எதற்காக செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மேஜிஷியன், ஒரு மேஜிக் செய்கிறவர் அவர் செய்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக இயேசு செய்யலைங்க. இயேசு செய்வதற்கு காரணமே வேறு. நல்லா யோசித்து பார்த்தோன்னா இயேசு எதற்காக செய்கிறாருன்னா, அந்த மனிதன் ஊமையனும் காது கேளாதவனுமாய் செவிடனுமாய் இருக்கிறபடினால அவர்களுக்கு பொதுவாகவே கம்யூனிகேட் பண்ணுவதற்கு, பிறரோடு பேசுவதற்கு அவர்கள் பயன்படுத்துவது செயல்கள், சைன்ஸ். The people who are deaf and mute, they will use signs to communicate. So what was Jesus doing here? He was actually acting out healing to that person. ஆண்டவர் செய்கிற ஒரு சில காரியங்கள் இங்கே என்ன செய்கிறார் என்றால், அந்த மனிதனுக்கு கொடுக்க போகிற சுகத்தை செயலின் மூலமாய் காட்டி அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட ஒரு தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னென்ன செய்கிறாருன்னு பார்த்தா வசனத்தை நம்ம வாசிப்போம். 33 அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, he is putting his fingers into his ears. அப்படின்னா இயேசு 2 விரல்களை எடுத்து என்ன செய்கிறாரு, அவனுடைய காதுகளுக்குள்ளே அவர் வைக்கிறார். ஸோ அப்போ இது வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள், பார்க்குற மக்களுக்கு இயேசு என்ன செய்கிறாருன்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும், என்ன செய்கிறாருன்னு. இந்த மனிதனுக்கு அது நன்றாக விளங்கியிருக்கும். என்ன விளங்கியிருக்கும்? இயேசு காதுகளுக்குள்ளாக, அவனுடைய காதுகளுக்குள்ளாக அவருடைய விரலை வைக்கும் பொழுது ஜீசஸ் ஆக்சுவலி வாஸ் டெல்லிங் ஹிம் தட் இஸ் ஹியர் இஸ் கோயிங் டு பி ஓப்பன். அவனுடைய காது திறக்க போகிறது என்று சொல்லி சைன் லாங்குவேஜ் மூலமாக அவனுக்கு அவர் சொல்லுகிறார். அடுத்து என்ன செய்கிறார்? அடுத்து காதுகளில் வைத்து உமிழ்ந்து, ஸ்பிட்டிங் அப்படி என்று சொல்கிறது, துப்பப்படுகிறது. அப்படின்னா ஆண்டவர் இயேசு துப்பினார், உமிழ்ந்து அப்படி என்று சொல்லும் பொழுது இதை குறித்து யோசிக்கும் பொழுது என்னன்னு சொன்ன நமக்கு பேசிக்கலி இது விளங்காது. இயேசு ஏன் இங்கே உமிழ்ந்தார், இயேசு ஏன் துப்பினார், வாய் ஜீசஸ் ஸ்பிட் அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் சம் சோர்சஸ் சஜஸ்டிங் தட் ஸ்பிட்டல் வாஸ் சம்டைம்ஸ் அசோசியேட்டட் வித் ஹீலிங். இப்படி உமிழ்வது சைன் லாங்குவேஜ், இட் இஸ் சேயிங் தட் இந்த உமிழ்வது, இப்படி துப்புவது வந்துட்டு ஒரு சுகத்தை கொடுக்கிற ஒரு காரியம் என்று ஒரு சிலர் ஆராய்ச்சியாளர்கள் இப்படியாக சொல்லுகிறார். ஸோ அப்போ இயேசு அவனிடத்தில் அவனுடைய பாஷையை வைத்து, அவனுடைய சைன் லாங்குவேஜ் வைத்து அவனோடு பேசி கொண்டு இருக்கிறார். காதை தொட்டப்ப உன்னுடைய காது திறக்க போகிறது, உமிழ்ந்து என்று சொல்லும் பொழுது உனக்கு சுகம் கிடைக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Then he touched his tongue. அவனுடைய நாக்கை தொடுறாரு. அப்படின்னா உன்னுடைய நாக்கு, your tongue is going to be released. உன்னுடைய நாக்குக்கு ஒரு விடுதலை, நீ இப்போ பேச போற அப்படி என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து, he looked up to heaven. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து மேலே பார்க்கிறார் ஆண்டவர். அப்போ இது நல்லா அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த செவிடனும் அந்த ஊமையனுமான மனுஷனுக்கு என்ன, இயேசு வானத்தை பார்க்கும் பொழுது, மேலே பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், சுகம் யாரிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி அதை அந்த நபருக்கு, அந்த மனிதனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். When he looked up to heaven, he was telling him that healing comes from God. சுகம் தேவனாலே வருகிறது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பெருமூச்சு விட்டு, டீப் சாய், ஒரு பெருமூச்சு அவர் விடுகிறார். அது எதை குறித்து பேசுகிறது என்றால், ஜீசஸ் groaned in his spirit of the pain and sorrow that the sin has brought to the world. ஆண்டவர் உள்ளான மனுஷனிலே, ஆவியிலே அவர் கலங்குகிறார். ஏனென்றால் பாவம் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த வேதனையை பார்த்து
வியாதி, கஷ்டங்களை, வேதனையை பார்த்து ஆண்டவர் அவர் ஒரு பெருமூச்சு விடுகிறதை காண்கிறார். ஸோ இது எல்லாமே ஆண்டவர் மிக அழகாக அந்த மனிதனுக்கு, ஐயா இப்பொழுது உனக்கு சுகம், செவி திறக்க போகிறது, உமிழும் பொழுது உனக்கு வந்துட்டு சுகம் கொடுக்க போகிறாரு, ரெண்டாவது நாக்கை தொட்ட பொழுது உன்னுடைய நாக்கு திறக்க போகிறது, மேலே வானத்தை பார்க்கும் பொழுது சுகம் தேவன் உனக்கு இப்போ கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடும் பொழுது, இது பாவத்தின் விளைவு. பொதுவாகவே இந்த உலகத்தில் நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிற எல்லா விதமான தீங்குக்கும் காரணம் பாவமாக இருக்கிறதுன்னு சொல்லி அதையும் வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, all this Jesus did to encourage the man's faith in receiving the healing. அந்த மனிதன் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவனுடைய லாங்குவேஜிலே அவனுக்கு பேசி அவனுடைய விசுவாசத்தை இங்கே ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அந்த சுகத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாக எவ்வளவு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஈவன் டு a deaf and a mute person, Jesus adapted himself to the sick person's level, communicated in his language that he could understand, encouraged his faith and healed him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊமையனும் செவிடனுமாகிய ஒரு மனிதனிடத்திலே அவனுக்கு புரிகிற மாதிரி அவனுடைய லெவலுக்கு இறங்கி பேசி அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவனை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மிகவும் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஆண்டவர் ஒரு மனிதன் மேலே அன்பு வைத்து அவனை சுகப்படுத்துகிறார். ஒரு சிலர் பேச முடிஞ்சவங்களுக்கு வார்த்தையை சொல்லி சுகப்படுத்திடுறாரு. இவனுக்கு பேசவும் முடியாது, பேசினாலும் காதும் கேட்காது. அப்போ இந்த மனுஷனுக்கு அவனுடைய லெவலில் இறங்கி அவனுக்கு விளங்க முடியாய், புரிய முடியாய் அவர் இந்த ஊழியத்தை செய்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவனுக்கு மாத்திரமில்ல, அடுத்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வாஸ் நாட் only healing the sick man but also communicated a message to the crowd. வந்திருந்த மக்களுக்கு, தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மெசேஜ் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? he said எப்பாத்தா என்று, அப்படி என்றால் திறக்கப்படுவது என்று சொல்லி அர்த்தம். வசனம் 34வது வசனத்தில் இறுதியில் சொல்றாரு, எப்பாத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இந்த எப்பாத்தா என்ற வார்த்தை அரமேக் மொழியிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஸோ அந்த காலத்தில், இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்களும் கிரேக்கர்களும் புறஜாதியரும் எல்லாரும் பொதுவாய் பயன்படுத்தின மொழி அரமேக் மொழியாக இருக்கிறது. ஸோ அப்போ இயேசு இங்கே எப்பாத்தா அப்படி என்று சொல்லும் பொழுது அரமேக் மொழியில் அவர்களோடு பேசுகிறார். இதில் இன்னும் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்ன என்று சொன்னால், கிரேக்க மொழியில இந்த மியூட், ஊமை அப்படின்றதுல பேச முடியாத இந்த மியூட் ஆர் ஸ்பீச் இம்பிடிமென்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இது கிரேக்க மொழியில மோகிலாலோன் என்று சொல்லப்படும். இது புதிய ஏற்பாடு புஸ்தகம் முழுவதுமாய் இந்த ஒரே இடத்துல தான் இந்த மோகிலாலோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதில் மிகவும் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்றால், இதே பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது இதே மோகிலாலோன் என்ற வார்த்தை பழைய ஏற்பாடிலே ஏசாயா 35வது அதிகாரம் வசனம் 5-6 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டே இடங்களில் தான் இந்த மோகிலாலோன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 35 வசனம் 5-6. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இங்கே ஊமையன்னு போட்டிருக்குல்ல, அந்த வார்த்தை தான் மோகிலாலோன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதே வார்த்தையை தான் இயேசு இங்கேயும் பயன்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற அந்த மக்களுக்கு, கிரவுட்டுக்கு நிச்சயம் ஒரு கொனெக்ஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஏசாயால சொல்லப்பட்ட பகுதி யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் மேசையாவை குறித்து சொல்லப்படுகிறது. மேசையா இவ்வாழும் காலத்தில் இப்படி ஊமையர்கள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த
அற்புதத்தை விளக்கி சொல்லும்படியாக தான் நான் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட மேசையா என்று இந்த மனிதனுக்கு சொன்னது மாத்திரமல்ல, அங்க வந்திருந்த கூட்டத்தார் எல்லாருக்கும் விளக்கும்படியாக இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுகிறவராய் காணப்பட்டார். இதை மார்க்கு அழகாக நோட் பண்ணி இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறவராய் காணப்பட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Jesus ministered to the sick and the crowd by not only giving healing but also revealing about himself that he is the Messiah and Savior of the world. இயேசு இந்த வியாதி பெற்ற மனிதனுக்கு மாத்திரம் சுகத்தை கொடுத்தவர் மாத்திரமல்ல, அங்கு வந்திருந்த எல்லாருக்கும் மேசையா, உலகத்தின் இரட்சகர் நான் தான் என்பதையும் அவர் விளக்கி சொல்லுகிறவராய் காணப்பட்டார். In adapting to their level, Jesus shows his mission, his love and compassion to the people. அவர்களுடைய லெவலுக்கு இறங்கி இயேசு அவனை சுகப்படுத்தினார் பாருங்க. அதிலிருந்து அவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? அவருடைய இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம், அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், இரக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். Likewise, Jesus will meet all our needs according to the level of our faith. இன்னைக்கு நமக்கு இருக்கிற தேவைக்கு பிரகாரம், நமக்கு இருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நம்முடைய லெவலுக்கு இறங்கி அவர் நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை புரிந்து கொள்ளுகிறவர். நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பாடுகளை, நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளுகிறவர். இந்த மனிதனுடைய லெவல் எதுவோ அந்த லெவலுக்கு இறங்கி செய்திருக்கும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த உலகிலே மனிதர் சாயலிலே ரூபத்திலே அவர் வந்து நமக்காக யாவற்றையும் சிலுவிலே செய்து முடித்தார். ஆகையால் சந்தோஷத்தோட தைரியமாய் நம்முடைய நாட்களை நம்ம கடந்து செல்வோம். இது மூன்றாவது காரியம். இறுதியாக நான்காவது நான் சொல்லி முடிக்கிறேன். ப்ராக்ளமேஷன், பறைசாற்றுதல் என்ற காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 36வது வசனத்தில் அவனுக்கு அற்புதம் செய்து முடித்த பிறகு அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. Jesus charged the crowd not to tell anyone, but the more he charged, the more they zealously proclaimed it. இதை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு இயேசு சொன்னார். எவ்வளவு அதிகமாக சொல்லாதீங்கன்னு சொன்னாரோ அவ்வளவு அதிகமாக, அவ்வளவு சீக்கிரமாக, அவ்வளவு வைராக்கியமாக இயேசு செய்த அற்புதத்தை இவர்கள் இந்த கூட்டமே போய் எல்லாரிடத்திலும் சொன்னார்கள். இப்போ இந்த ஒரு கூட்டமே இயேசுவை தேடி வந்து இவர்கள் கண்ணார் இந்த அற்புதத்தை கண்ட பிறகு மறுபடியும் இயேசு சொல்றாரு, இந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்றாரு. ஆனால் இப்பொழுது என்ன செய்யறாங்க? இந்த கூட்டமே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை, அதிசயத்தை எல்லாருக்கிட்டையும் அவர்கள் சொல்லி பறைசாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். The proclamation from one person to the crowd is being increased. They were astonished beyond measure. ஏன் அவர்கள் போய் இந்த இயேசுவை சொல்ல வேணான்னு சொல்லிய இயேசுவை குறித்து, அவருடைய சாட்சியை குறித்து ஏன் போய் சொன்னார்கள் என்றால், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். They were amazed and astonished beyond measure when they looked at the miracle that Jesus performed. எந்த அவனுடைய அளவுக்கு இறங்கி அவ்வளவு அன்பு வைத்து, அவ்வளவு இரக்கம் வைத்து அவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் கண்ட பொழுது ஆச்சரியப்பட்டு, மிகவும் ஆச்சரியப்பட்டு, மென்மேலும் ஆச்சரியப்பட்டு, இயேசு சொல்லவே வேணான்னு சொன்னாலும் அவர்கள் புறப்பட்டு ஓடி போய் எங்கும் அவர் சொன்னவர்களாய் காணப்பட்டார்கள். ப்ரொக்ளமேஷன் இஸ் அவர் காலிங் டு. நாம் பறைசாற்ற வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அதிசயங்களை நாம் பெற்றிருக்கிறோம். பறைசாற்றுகிறோமா? நாம் பெற்றுக்கொண்ட அதிசயங்கள், நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து பிறருக்கு நாம் எடுத்து சொல்லுகிறோமா? இன்றைக்கு இந்த மக்கள் 2000 வருடத்திற்கு முன்பதாய் சொன்னார்கள். Now 2000 years has passed. The proclamation of Jesus Christ is still ongoing, never ending.
2000 வருஷத்திற்கு முன்பதாக இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்னமும் சொல்லி கொண்டு இருக்கிறோம், இன்னமும் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அது முடிந்த பாடு கிடையாது. The harvest is plentiful but the workers are few. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாய் சொன்னார், அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவென்று. இன்னமும் அறுவடை மிகுதியாகத்தான் இருக்குது, ஆட்கள் குறைவாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சவாலை கொடுக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம், நாம் பெற்றுக்கொண்ட விடுதலை, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட இந்த பாவ மன்னிப்பை பிறருக்கும் கலாச்சாரத்தை தாண்டி, இனத்தை தாண்டி எத்தனையோ பேர் இன்னும் இருக்கிறார்கள். விசேஷம் அந்த கோவிட் காலத்தில் எத்தனையோ பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் சொல்லுவோமா? கலாச்சாரத்தை தாண்டி போவோமா? அவர்களுக்காக இயேசுவினிடத்தில் ஜெபித்து மன்றாடுவோமா? ஆண்டவர் அவர்களுடைய நிலைமைக்கு லெவலுக்கு இறங்கி அவர்களை விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இறங்கி போய் செய்ய, அவருடைய சாட்சிகளை சொல்லி அவருடைய அன்பை பறைசாற்ற நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய காலத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு சவால், ஒரு சேலஞ்சாக இதை எடுத்துக்கொண்டு இன்று முதல் ஒரு தீர்மானத்தோடு நம்ம கடந்து செல்வோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட இந்த அன்பு, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சுகம், விடுதலையே நான் யாரிடத்திலையாவது, ஒரு ஆளுக்கிட்டையாவது, கலாச்சாரத்தை வேறுபட்டவர்கள், இன வேறுபட்டவர்களிடத்தில் யாரிடத்திலையாவது நான் சொல்ல போகிறேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருட்பணி மாதமாக இந்த 8ஆம் மாதத்தை நாங்கள் அனுசரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசினீர். அருட்பணி ஊழியத்தை நீர் எப்படி அழகாக செய்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். அதை அறிந்தவர்களாய், நாங்களும் விளங்கி புரிந்து கொண்டவர்களாய், ஆண்டவரே உம்முடைய அன்பை போய் பறைசாற்றி சொல்ல, இன்னும் அதிகமாய் புறப்பட, இன்னும் அதிகமாய் நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், ஆண்டவரே அக்கம் பக்கம் அண்டை அயலாரிடத்தில் நாங்கள் சொல்ல, கலாச்சாரத்தை, இனத்தை தாண்டி நாங்கள் போய் சொல்ல எங்களை பலப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தில் நீர் நிச்சயம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் எப்படி இந்த சுவிசேஷ ஊழியத்தை, இந்த அன்பை பறைசாற்ற வேண்டும் என்ற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்தும். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்தும். அன்பு நிறைந்த உள்ளத்தோடு அவர்களிடத்தில் உம்முடைய அன்பை நாங்கள் எடுத்து சொல்ல வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த அருட்பணி ஊழியத்திலே நாம் உற்சாக மனதோடு இந்த காலத்திலே அதிகமாக ஈடுபட உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.
வாருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற்றோம், பாடலை பாடி அவரை ஆராதித்தோம். இந்த வேளையிலே நாம் அனைவரும் எழுந்து நின்று இறுதி ஜெபம் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். Let us rise and look to God in prayer. எங்களை நேசிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் உமக்கு நன்றி சொல்ல, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய அருட்பணியின் சுவிசேஷ ஊழியத்தை எடுத்து செய்ய, பிறருக்காக ஜெபிக்க, மன்றாட ஆண்டவரே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்மை பற்றி ப்ரொக்ளைம் பண்ண, பறைசாற்ற எங்களுக்கு அந்த ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறேன். அதை நினைத்து நன்றி செலுத்தி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த அருட்பணி மாதத்தில், இந்த அருட்பணி ஊழியத்தில் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் ஈடுபட, ஜெபத்தில் ஈடுபட, உம்மை பற்றி எடுத்து சொல்லுகிறதில் ஈடுபட எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஒவ்வொருவரோடும் நீர் இருக்கிறீர், நீர் கூட இருக்கிறீர், நீர் கரம் பிடித்து பலப்படுத்தும். தசம பாகங்கள் காணிக்கைகளை கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். ஆன்லைன் மூலமாக கொடுக்கிறவர்களையும், வீடுகளிலே காணிக்கை பையில போட்டு சேகரித்து வைத்து இருக்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு கொடுக்கிறதிலே நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் இருக்க எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து கரங்களை, குடும்பங்களை ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்தியும். இந்த வேளையில் ஆண்டவரே எல்லா துதி ஆராதனை நமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்து எங்களை தாழ்த்தி தரமட்டும் கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருந்து பலப்படுத்தி காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கென்று நாம் புறப்பட்டு நம்ம ஊழியத்தை செய்வோம். அவரை குறித்து பறைசாற்றுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். Again, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Bye.